இப்பள்ளியினுடைய மேடைக்கு வந்திருப்பவர் என்னுடைய தலைமை ஆசிரியர். நான் அவரிடம் படித்தேன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர் கற்றுத்தந்த ஒழுக்கமும் கல்வியும் தான் இன்று நான் இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு முழு காரணம். என்னை போன்று பல்வேறு மாணவர்களை எம் வாடியூர் கிராமத்தில் உருவாக்கிய பெருமை அவருக்கு சாரும். அவர் ஒழுக்கமும் கல்வியும் அவர் நடத்திய காலங்களில் எந்த மாணவரும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. அவர் இரவு 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, எம் பள்ளி வளாகத்துக்குள்ளே இருப்பார். இருந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தான் போவார். அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியரை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி எம் பள்ளிக்கு வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் முதியோர்களையும் வாழ்த்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெருமாண்புக்கும் உரிய ஆர்சி மறை மாவட்டத்தினுடைய பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை போஸ்கோ குணசீலன் அடிகளார் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியினை மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற அருள் தந்தை அருள் மரியநாதன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, மற்றும் இந்த ஆண்டு விழாவிலும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊத்துமலை ஆர்சி நடுநிலை பள்ளியானது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கக்கூடிய ஒரு பள்ளி. ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைகின்ற அந்த நாளிலிருந்து இன்று வரை அது தன்னுடைய கல்வி பணியினை மிக சிறப்பாகவும் செவ்வையாகவும் நடத்தி கொண்டு வருகிறதை நான் ஒரு சில ஆண்டுகள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பள்ளிகளில் மிக அக்கறையோடு செயல்படுத்துகின்ற நம்முடைய தந்தையர்கள், அவர்களால் நடத்தப்படுகின்ற அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த உருவாக்கப்படுகின்ற இந்த பள்ளிகளும் சரி, பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, எல்லோருமே மிக சிறப்பான முறையில் ஒளிர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த கல்வி, இந்த கல்வி பணி, இந்த கல்வி பணியில், இந்த கல்வி நிறுவனத்தில் பயிலுகின்ற மாணவர்கள் அவ்வளவு பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உண்மையான ஒரே நோக்கமாகும். அதனால்தான் இந்த பள்ளியில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் உயர்ந்த ஒழுக்கத்தோடும் முழுமை பெற்ற ஆளுமையோடும் வளர்ந்து தன்னுடைய எதிர்காலத்திற்கு தன்னை உருவாக்கி கொள்கின்ற ஒரு தன்மையை இங்கிருந்து பெற்றுச் செல்கிறார்கள். அப்துல் கலாம் சொல்லுவார், ஒரு மாணவி அவரிடம் கேட்கின்ற போது, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நீங்கள் எதை பெரிதாக நினைப்பீர்கள், உங்களுக்கு எது முக்கியம் அது என்று கேட்டார். அப்போது அவர் அற்புதமாக சொன்னார், நான் மிகவும் நேசிக்கின்ற, நான் மிகவும் உயர்வாக மதிக்கின்ற, எனக்கு அது முக்கியமாக தருகின்ற அந்த கல்வி ஆரம்ப கல்விதான் என்று அவர் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப கல்வியை மிக அற்புதமாக சொல்லிக் கொடுத்து கொண்டு கற்றுத்தற்கொண்டு மாணவர்களை உருவாக்குகின்ற இந்த அற்புதமான பணியை இந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பணியானது ஒரு சிறப்பான பணி என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பணிகளாக இருந்தாலும் சரி, அது வருமானத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மரியாதையை தரக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் மிக அற்புதமான பணியானது ஆசிரியர் பணி. காரணம் என்னவென்றால், ஒன்றுமே அறியாத ஒரு குழந்தைகளை அவர்களுடைய பண்புகளை உருவாக்கி செதுக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வியை மிக அற்புதமான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. இந்த குழந்தையை நான் எவ்வாறு உருவாக்க வேண்டும், இந்த குழந்தைக்கு எதை எப்படி சொல்லிக் கொடுத்தால் அவளுக்கு புரியும் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனசுல ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. இவனை இப்படி நடத்தினா தான் இவன் சரியா இருப்பான், இந்த பொண்ணு இப்படி சொல்லி கொடுத்தா தான் அவளுக்கு சரியா புரியும். ஆக இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் வகுப்பறைகளிலே தங்களுடைய முழு கவனத்தையும் ஒவ்வொரு குழந்தையினுடைய முக்கியத்துவத்தையும் நலனையும் கருதி அவர்கள் செய்யப்படுகிறார்கள். ஆகவேதான் நான் ஆசிரியர்களை மிக உயர்வாக மதிக்கக்கூடியவர். அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஃப்ரீடம், அதாவது ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் அருமையாக பணியாற்றுவார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வரை இந்த
ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஊத்துமலை பள்ளியில் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பான ஒரு உணர்வோடு அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். இப்போது தலைமை ஆசிரியர் அவர்கள் அந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசிக்கின்ற போது அது ஒரு கண்ணாடி போன்றது. ஒரு பள்ளியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆண்டறிக்கையை நாம் பார்த்து விட்டால் போதும். அந்த ஆண்டறிக்கையில் அவர்கள் என்ன கற்றுத்தருகிறார்கள், என்னென்ன செயல்பாடுகள் அங்கே இருக்கின்றன, கல்வி சார்ந்த கல்வி சாராத செயல்பாடுகள் என்ன இருக்கின்றன, அவர்கள் பெற்ற விருதுகள் என்ன, அவர்கள் பெற்ற பரிசுகள் என்ன, அவர்கள் எந்த நிலையில் அந்த வளாகத்தில் அல்லது இந்த வட்டாரத்தில் அல்லது அப்படி இல்லை என்றால் இந்த மாவட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளி எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம், தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற போது மிக அற்புதமான ஒரு அருமையான பணியினை இந்த ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான ஒரு துடிப்பான ஒரு எல்லா வகையிலும் திறமையான ஒரு இளம் தலைமை ஆசிரியரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனக்கு அவரை பற்றி மிக அருமையாக தெரியும். ஆரம்ப காலத்திலிருந்து சிறு குழந்தையிலிருந்து சிறு பையனிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். ஒரு செயலை கொடுத்தால் அதை முழுமையாக செய்ய வேண்டும், ஒரு அருமையாக செய்ய வேண்டும், எல்லோருக்கும் பிடித்தமான முறையில் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், சிறப்பாக தரத்தோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவரிடம் உண்டு. அப்படி இருக்கின்ற நான் பார்க்கின்ற போது இங்கு நடைபெறுகின்ற செயல்பாடுகள் இவை எல்லாவற்றையும் உற்று நோக்குகின்ற போது இந்த ஆசிரியர்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்திருப்பார்கள் என்று மிக நன்றாக தெரிகிறது. இந்த மாணவர்களை கல்வியிலும் சரி கல்வி சாராத செயல்பாடுகளிலும் சரி மிக அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அதை வழிநடத்துகின்ற நிர்வாகி தந்தை, இவர்களை எல்லாம் கண்காணித்து வருகின்ற மறைமாவட்ட கண்காணிப்பாளர் தந்தை அவர்கள், இவர்களுடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்ற இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரையும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களோடு உங்களுக்கு நன்றியையே நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாணவர்கள், பெற்றோர்கள் இவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் பள்ளிக்கு வருவது பல்வேறு சூழல்கள், வீடுகளிலே பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் பள்ளிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு ஒரே ஒரு சூழல் மட்டும்தான் உண்டு. வீட்டிலே வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் பள்ளிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு ஒரே பழக்க வழக்கம்தான். அவர்கள் இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழையிலிருந்து முடிஞ்சு போகிறது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வகையான வாய்ப்பு, எல்லோருக்கும் ஒரே விதமான அவர்களுடைய செயல்பாடுகள். இவை எல்லாமே ஒரு மாணவனை தான் ஒரு சிறந்தவன், மற்றவர்களை பற்றி கம்பேர் பண்ணி பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் நீங்கள் பெற்றோர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளியில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் அவங்க பொறுப்படுத்துகிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வு எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க எங்கள் பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லி தருவார்கள். ஆனால் மாணவர்களுடைய உயர்விலையோ அவர்கள் கற்றுத்தருகின்ற அந்த வழிமுறைகளிலேயோ தயவு செய்து பெற்றோர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது என்றால் என்ன ஆகும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை ஏற்படும். ஆக அந்த தடையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் இப்படி இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது அந்த ஆசிரியர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லுகின்றபடி நீங்கள் நடந்தால் அது மிக அற்புதமாக இருக்கும். ஒரு கல்வியாளர் ஒருத்தர் சொல்வார், இன்று பிறந்திருதல் தாய்க்கு கடன், அவரை சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன். உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் ஏதாவது தவறுகளை செய்து உங்கள் மீது வருத்தப்படுவார்கள். அப்போது நீங்கள் அவர்களை ஐயோ நான் என்னுடைய பையன் என் மீது வருத்தப்படுகிற அளவுக்கு ஆகிவிட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் என் துடுக்கு அடக்கி என்னை பள்ளிக்கு அனுப்பி வைத்து சிறந்த கல்வியை கொடுத்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேனே என்று அவன் ஒருவேளை வருத்தப்பட்டான் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு இழுக்காக அது அமையும். ஆகவே நீங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்கள் உயர்ந்த வகையிலே நாட்டம் கொண்டிருங்கள். அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து
அவர்கள் பள்ளியினுடைய செயல்பாடுகளுக்கு இணக்கமாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை சான்றவர்களாக ஆக்குவதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த பள்ளியோடு இந்த ஆசிரியர்களோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே இந்த நல்ல நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகளை அற்புதமாக நடத்தி காட்டிய பிள்ளைகள், அதே போல அவர்களை தயாரித்து வந்த ஆசிரியர்கள், இந்த பள்ளியினுடைய முழு வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகி அவர்களுடைய தலைமையின் கீழ் தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சு நிறைந்த நன்றியோடு உங்களை நான் மனதார வாழ்த்தியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.